எங்க வீட்ல வந்துங்க சார் ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு அந்த அன்னைக்கு உன் பொண்டாட்டி என்ன அப்படி சொன்னா நீ கேட்டியா? ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ எக்ஸாம்பிள் சொல்ல போன தடவை என்ன சொன்னாங்க இதை இப்ப லாஸ்டா இந்த வெளியில ஒர்க் போயிருந்தப்ப பாஸ்தா செஞ்சிட்டேன் அன்னைக்கு நைட்டு கேட்டுதான் செஞ்சேன். செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. சரி சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க, நானும் செஞ்சிட்டேன். நாங்கெல்லாம் சாப்பிட்டோம், நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னபோது இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அதனால வந்த உடனே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உன் பொண்டாட்டி செஞ்சா நான் சாப்பிடல, எனக்கு பிடிக்க. அட பாவிகளா. அந்த சண்டை நடக்கும்போது 6 மாசத்துக்கு முன்னாடி நான் பாஸ்தா செஞ்சதா அன்னைக்கு வந்து சொன்னாங்க. என்ன பறக்கான அது? நீ ஊருக்கு போகும்போதெல்லாம் உன் பொண்டாட்டி இதேதான் செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க, ஏன்டா அப்படி இருக்கீங்க? அதுவும் சொல்லியே சொல்லுவாங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நான் இப்பெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், எல்லாமே எனக்கு ஞாபகத்துல இருக்கும். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஆமாங்கய்யா அதானே. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. சரி ஓகே. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க.